தமிழகத்தில் கடலோர பாதுகாப்பை உறுதிப்படுத்த விரைவில் நடைபெறவுள்ள ஒத்திகை குறித்து தலைமை செயலர் சிவ்தாஸ் மீனா ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் கடலோர பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். மும்பையில் கடல் வழியாக புகுந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய சம்பவத்தை அடுத்து நாடு முழுவதும் ஆண்டுதோறும் கடலோர பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் சாகர் கவச் எனப்படும் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. வார இறுதி நாட்கள் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலைக்கு மே 24ஆம் தேதி முதல் தேவைக்கேற்ப சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. காவிரி நதிநீர் உரிமையை சட்ட ரீதியாக மட்டுமின்றி அனைத்து விதத்திலும் நிலைநாட்டுவோம் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உறுதிபட தெரிவித்துள்ளார். கேரள அரசு சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதன் மூலம் அமராவதி அணைக்கு வரும் நீர் தடுக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதற்கு பதிலளித்து அமைச்சர் துரைமுருகன் இவ்வாறு அறிக்கை வெளியிட்டுள்ளார். சென்னையில் 13 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன குழந்தையை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் புகைப்படத்தை உருவாக்கி கண்டுபிடிக்க காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் எபிடமாலஜி எனப்படும் நோய் பரவியல் துறையின் கீழ் பயிற்றுவிக்கப்படும் முதுநிலை மருத்துவ இதழியல் பட்டய படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜூன் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு அடுத்த மறைமலை நகர் சிங்கப்பெருமாள் கோவில் இடையே ஒரே தண்டவாளத்தில் அடுத்தடுத்த 4 மின்சார ரயில்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறுத்தப்பட்டதால் ரயிலில் இருந்த பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். திடீரென சிக்னல் கோளாறு ஏற்பட்டதை அடுத்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மின்சார ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருந்தது. 10ஆம் வகுப்பு +1 +2 பொதுத் தேர்வுகளில் வேலூர் மாவட்டம் பின்தங்குவதற்கான காரணங்களை அறிய ஒரு சமூக ஆய்வு மேற்கொள்ளவும் அதன் அடிப்படையில் அனைத்து பள்ளிகளிலும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதெனவும் மாவட்ட அறிவியல் இயக்கம் திட்டமிட்டுள்ளது. நெல்லையில் பட்டப்பகலில் ரவுடி ஒருவரை ஓட விரட்டி சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரவுடி மீது 4 கொலை வழக்குகள், கொலை முயற்சி, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சென்னை பெரம்பூரில் சிறுமியை சுற்றி வளைத்து தெருநாய்கள் கடித்த வீடியோ சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வருகிறது. நாய்கள் கடித்ததில் சிறுமியின் காலில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. யானைகள் வழித்தடம் தொடர்பாக அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை அறியும் வகையில் விரிவான கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். பெரியகுளம் சோத்துப்பாறை அணையில் இருந்து உபரி நீர் திறப்பால் வராக நதிக்கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெரியகுளம், வடுகப்பட்டி, ஜெயமங்கலம், மேல்மங்கலம், குள்ளப்புறத்தில் உள்ள வராக நதிக்கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வராக நதியில் பொதுமக்கள் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் 4வது நாளாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் 40 முதல் 55 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 10,000 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. 1500 நாட்டுப் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் கூட்டப்புலி, பெருமணல், இடிந்தகரை, உவரி உள்ளிட்ட கிராமங்களில் படகு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் தொடர் மழையால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக படகு போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது. கோடை விழாவின் ஒரு பகுதியாக இன்று நடைபெறுவதாக இருந்த படகு போட்டி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரத்து செய்யப்பட்ட படகு போட்டி மீண்டும் மே 25ஆம் தேதி நடைபெறும் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழக ஆளுநர் RN ரவி 3 நாள் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். டெல்லி சென்றுள்ள ஆளுநர் RN ரவி நாளை இரவு 8:15 விஸ்த்ரா ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் டெல்லியில் இருந்து சென்னை திரும்புகிறார். ஆளுநர் ரவியின் இந்த டெல்லி பயணம் அவருடைய சொந்த பயணம் என்றும் வேறு முக்கியத்துவம் இல்லை என்றும் கூறப்படுகிறது. காங்கிரஸ் எம்பியும் மேற்கு வங்க மாநில காங்கிரஸ் தலைவருமான அதிர் ரஞ்சன் சௌத்ரி கருத்துக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எதிர்ப்பு தெரிவித்ததால் அவரின் புகைப்படங்கள், பதாகைகள் சேதப்படுத்தப்பட்டன. இதையடுத்து நிர்வாகிகளுக்கு காங்கிரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் கொல்கத்தாவில் உள்ள மேற்கு வங்க மாநில காங்கிரஸ் தலைமையகத்தில் வைக்கப்பட்டிருந்த
மல்லிகார்ஜுன கார்கே புகைப்படங்கள், பதாகைகள் மீது மை ஊற்றப்பட்டது. இதற்கு கட்சியின் பொதுச் செயலர் KC வேணுகோபால் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற ஒழுங்கீன நடவடிக்கைகளை காங்கிரஸ் ஒருபோதும் ஆதரிக்காது. இந்த சம்பவம் குறித்து கட்சியின் மேற்கு வங்க பொதுச் செயலர் உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிடப்படுவதாகவும், அதேபோல் சில நிர்வாகிகள் கார்கேவுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியதையும் கட்சி தலைமையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் கபீர்தாம் மாவட்டத்தில் சிறிய ரக சரக்கு லாரி பள்ளத்திற்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 18 பேர் உயிரிழந்துள்ளனர். 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அந்நிய நிதி உதவி ஒழுங்காற்று சட்டத்திற்கு மாறாக வெளிநாடுகளில் இருந்து 7 கோடி ரூபாய்க்கு மேல் ஆம் ஆத்மி நிதி உதவி பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது.